தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே அன்னை மரியின் வழியாக என்னுடைய இரக்கத்தை மரலையும் கெஞ்சி மன்றாடுவோம். நமக்காய் பரிந்துரைக்க நமக்கு தாயாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம் அன்னை மரியாள் தாமே நம்முடைய தேவைகளெல்லாம் தனதாக மாற்றுவாராக. அன்று காணா ஒரு திருமணத்திலே தண்ணீர் ரசமாக மாற்றுவதற்கு துணையாக இருந்த தாய்மரி தாமே நம்முடைய ஒவ்வொரு வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான இன்னல்களும் இக்கட்டும் கலைந்து போக துணை புரிவாராக. உங்கள் வாழ்வில் இருக்கின்ற நோய் நொடிகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. உங்கள் வாழ்விலே இறை அருளை பெற்றுக்கொள்ள இறைவனோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்க உங்களுக்கு துணை புரிவாராக. இறைவனை தன் இதயத்திலே ஏற்று தன் உதரத்திலே கரு கொடுத்த அன்னை மரியாள் தாமே நாமும் ஆண்டவர் இயேசுவை வார்த்தையான தெய்வமே நற்கருணை பிரசனத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இல்லடமாய் நாம் மாறிட நமக்கு துணை புரிவாராக. அவரிடம் விளங்கிய அதே மாசற்ற இதயம், தூய்மையான இதயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள நமக்காக, நம் பாவங்களுக்காக நம்மோடு இருந்து வருதி பேசி என்னுடைய இரக்கத்தை நிறைவாய் பெற்றுக் கொடுப்பாராக. இத்தகைய அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த ஒப்புயர்வற்ற மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே சகாய தாயின் வழியாக ஆண்டோடைய இரக்கத்தை நோக்கி வருவோம். இறை அருளை மன்றாடுவோம். இறைவனோடு இணைந்து இன்புற்ற மக்களாய் வாழ்வோம். அதைத்தான் இன்றைய வார்த்தைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய திருப்பாடல் 85 அழகாக சொல்லுகின்றது. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கும் என்று சொல்லி யோவான் புத்தகம் 10:10 படிக்கிற பொழுது, என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறவுமே வந்தேன் என்று சொல்லி இயேசு வந்தார். நிறைவான வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார். குறைவில்லாத வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார். அப்படி நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவே தன் உடலை இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக கொடுத்திருக்கின்றார். யோவான் புத்தகம் 6 படிக்கின்ற பொழுது, என் சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உண்பவர் என்றும் வாழ்வார் என்று சொல்லுகின்றார். நிலையான வாழ்வை தருகின்ற ஆண்டவர் தன் உடல் இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மில் இரண்டர கலந்திருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய திருப்பிரசனத்தை நாம் தேடி வந்து இறைவனுடைய நற்கருணை பந்தியில் அமர்கின்ற பொழுது நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். அப்படி நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 15 இயேசு சொல்லுவார் அல்லவா, என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நிறைவான பலனை கொடுப்பீர் என்று சொன்னாரே, அந்த நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். இதை உணர்ந்துதான் பேதுரு யோவான் புத்தகம் 6:64 சொல்லுகிற, ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்கின்றன, எங்களுக்கு வாழ்வு தருவது நீராக இருக்கின்ற சொல்லுகிறாராகவே நம் வாழ்வுக்கு நமக்கு நிறை வாழ்வை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இந்த நாளிலே அந்த ஆண்டவரோடு இணைந்திடுவோம். அந்த ஆண்டவர் தருகின்ற நிலையான நிறைவான வாழ்வினை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அகமகிழ்ந்து அக்களிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். இப்படி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியும் அவருடைய பலனையும் பற்றி தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்ற. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது ஆமோஸ் புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய இறுதி அறிவுரையிலே கடவுளை நம்பி கடவுளை தேடி வருகின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். முதலாவதாக கட்டி எழுப்புவோராக இருக்கின்ற சொல்லப்படுகின்றது. நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அழிந்து போன நிலையிலே, வீழ்ந்து போன நிலையில் இருக்கின்ற நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆன்மீகத்தை கட்டி எழுப்புபவராக இருக்கின்றார் என்பதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். லூக்கா புத்தகம் 19:10 படிக்கின்ற பொழுது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதை தான் எசையா புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எசையா மீண்டும் மீண்டும் சொல்வதாக இருக்கின்றது. எசையா 43:18 படிக்கின்ற பொழுது, முன்பு நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பற்றி சிந்திக்காதீர்கள், இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த புதிய செயல் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எசையா 41:18 சொல்லப்படுகின்றது, பொட்டல் மேடுகள் பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன், பாலை நிலத்தை நீர் தடாகமாக மாற்றுவேன், வறநிலத்தை நீர் சுனைகளாக மாற்றி போடுவேன் என்று சொல்லுகின்றார். மேலும் அதே எசாயா புத்தகம் 44:2-3 படிக்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், உன்னை படைத்தவரும்
கருப்பையில் உன்னை உருவாக்கியவருமாகிய உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு சொல்கிறார். தாகமுள்ள நிலத்திலே நீரோடையை ஊற்றுவேன், வறண்ட தரையிலே நீரோடைகளை ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தோன்றலுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போல நாணல் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மீண்டும் வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல நீ செழித்து வளர்வாய் என்று எளிமையை சொன்னாரே, அந்த வார்த்தைகளை கடவுள் இங்கே சொல்லுகின்றார். நான் உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிகளுக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லுகின்றார். மீண்டும் கட்டி எழுப்புபவராக, மீண்டும் நிலைத்திருக்க செய்பவராக இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலேயே ஆமோஸ் சொல்லுகின்றார். இதோ அந்த நாளில் நான் மீண்டும் இடிந்து போயிருக்கின்ற இஸ்ராயல் குலத்தை கட்டி எழுப்பு என்று சொல்கின்றார். எரேமியா புத்தகம் 31:4 படிக்கின்ற பொழுது, இஸ்ராயலே நான் மீண்டும் உன்னை கட்டி எழுப்புவேன், நீ கட்டி எழுப்பப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே வீட்டை கட்டாவிட்டால் வீடு கொட்டோர் உழைப்பு அனைத்தும் வீணை என்று சொல்லி திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல, ஆண்டவரே இடிந்து போயிருக்கின்ற சிதைந்து போயிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கூடாரத்தை மீண்டும் கட்டி தூக்கி நிறுத்துபவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்திதான் ஆமோஸ் இறைவாக்கினுடைய சொல்லுகின்றார். கடவுள் நம்மை மீண்டும் தேடி வந்து வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார். மீண்டும் மீண்டும் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். நாம் இழந்து போன எல்லா கிருபைகளையும் நம் மீது பொழிபவராக இருக்கின்றார். நம் வாழ்விலே சிதைந்து போய் இருக்கின்ற எல்லா விதமான இழப்புகளை சந்திக்கின்ற சூழ்நிலை கடவுள் மீண்டும் நம்பிக்கை கொடுப்பவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை தான் ஆமோஸ் முதலாக சொல்லுகின்றார். இப்படி ஆண்டவர் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது அங்கே எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கும்? தடையற்ற ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது, மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்று சொல்லப்படுகின்றது. பாய்ந்தோடக்கூடியதாக இருக்கும், தடையில்லாமல் அது நம்மை தேடி வருவதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய பாவங்களால் நம்முடைய குற்றங்களால் நாம் அதை இழந்து போயிருந்திருக்கலாம், தடை ஏற்படுத்தி இருக்கலாம். எசாயா புத்தகம் 59 படிப்பதை போல, உங்கள் பாவங்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டோடு வருகின்ற அருள்சுனையானது நம்மை கடந்து வராதவாறு நம்முடைய பாவங்கள் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இறைவன் எசாயா புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார், இதோ மேடு பள்ளங்கள் அனைத்தும் சமதளமாக்கப்படும், குன்றுகளெல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் கடவுள் தானாக முன் வந்து நம் பாவத்தால் நாம் இழந்து போன ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த பள்ளங்களை எல்லாம் நிரப்பி தன் அருளை மீண்டும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாய் இருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியோடு அந்த ஆசீர் என்றுமே குறைவுபடாது, என்றுமே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். இப்படி இறைவன் தருகின்ற இந்த நிலையான என்றும் வற்றாத நீரூற்றாகிய அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அருளிலே நாம் என்றும் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல்வாசி இறுதி வார்த்தைகள் சொல்லுகிறது, இனி ஒருபோதும் பிடுங்கப்பட மாட்டாது, இது இனி ஒருபோதும் அவர்களிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை தேடி வந்து இந்த அருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அருள் ஒருபோதும் நம்மிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. நாம் அந்த அருளை இனிமேல் இழக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கு கடவுள் துணையாக இருப்பார் என்று சொல்கிறார். எப்படி? அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் தாமே அந்த வாழ்வையும் அந்த ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இறைமகன் இயேசுவையே நமக்கு பலியாக கொடுத்திருக்கின்றார். அந்த இரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற மக்களாய் நம்மை மாற்றி இருக்கின்றார். அப்படி என்றால் இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், நிறைவாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி, மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி, வற்றாத நீரூற்றாக ஆசிரை பொழிவேன், அதை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. பழைய தோற்பையில் புதிய மதை ஊற்றி வைக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. அது பழைய தோற்பையை பால்படுத்தும், ரசமும் வீணாய் போகும் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் தருகின்ற இந்த புதுமையான அருளை, புதுமையான ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேண்டும். நம் வாழ்க்கையிலே நம் இதயத்தை ஆண்டவருக்கும் திருப்ப வேண்டும், நம் இதயத்தை தூய்மையாக்க வேண்டும்.
மரியாயிடம் காணப்பட்ட மாசற்ற இதயமாய் நம்முடைய இதயம் மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய பழைய பாவங்களினாலே, நம்முடைய குற்றம் குறைகளினாலே நம்முடைய ஆன்மாவும் இதயமும் பால்பட்டு இருந்தாலும் கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். செந்தூரம் போல கரைபடிந்த உன்னுடைய இதயத்தை நான் தூய மணி போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி, அப்படி என்றால் ஆண்டவர் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் நம் உள்ளத்திலே குடி வைக்க வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில் எபேசியர் புத்தகத்தில் 4 அழகாக சொல்லுகின்றார். பழைய வாழ்வும் புதிய வாழ்வும் என்கின்ற அந்த அத்தியாயத்திலே எபேசியர் 4:17 பழைய வாழ்வு அழிவுக்கு உரியது, எல்லா விதமான பாவ பழக்கங்களும் கொண்டது, அதில் மரத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த பழைய இதயத்தை எடுத்து எறிந்துவிட்டு புதிய வாழ்வுக்குள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது 4:25 பலருடைய பட்டியல் இருக்கின்றார். பொய்யை விலக்கி உண்மையை பேசி சினத்தை முற்றிலுமாக நீக்கி, அதோடு கூட அழகிக்கு இடம் கொடாமல் இருக்கின்ற பொழுது, திருடாமல் இருக்கின்ற பொழுது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கின்ற பொழுது, பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடிய வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மாற்றப்படுகின்றது, புதிய இதயமாய் மாற்றப்படுகின்றது. அப்படி புதிய இதயமாய் மாற்றப்படுகின்ற பொழுது கடவுள் நம் இதயத்திலே தங்குவார். அப்படி தங்குகின்ற கடவுள் தான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். நம் வாழ்வை கட்டி எழுப்புவார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். நம் வாழ்வின் பாதுகாப்பாக இருப்பார். என்றும் வற்றாத நீரூற்றாகிய அருள் வரங்களை நமக்கு கொடுப்பார். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இறை வார்த்தையை சிந்திக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே நம் வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்ற தேவன், வாக்கு மாறாத கடவுளாக இருக்கின்றார். என் வாழ்விலே ஆசீர்வாதங்களை ஒழிய அதை மீண்டும் எடுத்து விடாமல் இருக்க, நான் இழந்து விடாமல் இருக்க நாம் அருள் வேண்டுவோம். இறைவன் விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசிரியை ஒருபோதும் திரும்ப பெறுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் வாக்கு மாறாத கடவுள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசிரியை வெற்றுக்கொள்வோம். நம்முடைய பழைய இதயத்தை, தோற்பையாக இருக்கிற பழைய இதயத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய தோற்பையாக இயேசு இரத்தத்தினால் நம்மை கழுவி தூய்மையாக்குவோம். அதன் வழியாக இறைவன் அருள் பெற்ற மக்களாய் நாமும் வாழ்ந்து நம்மோடு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அது அருளை வெற்றுக் கொடுப்போம். கடவுள் நம்மோடு நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.